அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் யூனிட் 5ல் சானட்ஸ் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு போயட்ரியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு டேக் நோட்ஸ் இன் போயட்ரி. ஒரு போயட்ரியை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒரு போயட்ரியை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, லைன் பை லைன் படிக்கணுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய லைன்ஸ் இருக்குது சார், அது எப்படி படிக்கிறதுன்னு. ஸோ நம்ம அதை ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். இந்த சானட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் போயமில் வரும், சின்ன போயம் தான், ஒரு 14 லைன் இருக்கக்கூடிய போயம் தான். ஸோ இந்த சானட்ஸில் வந்து ஷேக்ஸ்பியர் சானட்டுடைய என்ன பேட்டர்ன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 குவாட்ரைன் இருக்கும், ஒரு கப்லெட் லாஸ்ட்டாக வந்து முடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த போயட்ரியை வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து போயட்ரியோடைய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் சொன்ன அந்த சைஸ்லாம் மொதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு எந்த சானட்டுக்கு எந்த வீடியோ பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 8 சானட் கொடுத்துருக்காங்க. இந்த 8 சானட்டுக்கும் எந்த வீடியோவில் நமக்கு வந்து லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 8 சானட்டுமே ஒருத்தங்களுடைய வீடியோவில் இருந்து தான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு சானட்டை நீங்கள் எழுதும் போதும் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து எழுதுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சானட் அப்படிங்கிறது வந்து 14 லைனாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து லைன் பை லைன் மனப்பாடம் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து லைன் பை லைன் கேட்பாங்க. நான் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சானட்ஸில் வந்து லைன் பை லைன் தான் படிக்கணும், அதாவது ஷார்ட் போயம்ஸில் வந்து லைன் பை லைன் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லைன் பை லைன் படிக்கும்போது நீங்கள் வந்து தமிழ் மீனிங் எழுதிக்கணும். லைன் பை லைன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து தமிழ் மீனிங் எழுதிக்கணும். இப்போ ஒரு சானட் 18 அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க, அந்த சானட் 18ல் வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸ் விட்டு எழுதும்போது அந்த வீடியோ பார்த்து தமிழில் சொல்லும்போது ஒரு லைனோட தமிழ் மீனிங் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த போயட்ரி, இந்த ஷார்ட் போயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லி ஃபார் லிரிக், அதாவது டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு கதையாக இருக்காது. சானட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கதையாக இருக்காது. நெரேட்டிவ் போயம் வந்து கதையாக இருக்கும். ஸோ சானட் வந்து கதையாக இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு லைனை படிக்கும்போது லைன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இடம்பெறும். ஷேக்ஸ்பியரில் வந்து 10 to 12 கொஷின் நீங்கள் யூனிட் 5 மொத்தமாக யூனிட் 5ல் வந்து 10 to 12 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 10 to 12 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 12 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 4 பிளே கொடுத்துருக்காங்க. 4 பிளேக்கு வந்து 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அபவுட் த ஆத்தர் வந்து ஒரு 2 கொஸ்டின் வரும். அபவுட் த ஆத்தர் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் சானட்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சானட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 12 கொஸ்டின்ஸ் வரும். 8 சானட்லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறப்ப, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் இருக்கிற கொஸ்டின். லைனை எடுத்து இந்த லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அல்லது இந்த லைன் வந்து எந்த சானட்டை குறிக்குது, அல்லது ஒரு ஃபஸ்ட் லைனை கொடுத்து இந்த சானட்டோடைய தீம் என்ன, இல்லை இந்த சானட்டோடைய நம்பர் என்னன்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சானட்டோடைய நம்பர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து சானட்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறது தான் பெட்டர். மனப்பாடம்னா லைன்ஸை மனப்பாடம் பண்ணணும். லைன்ஸை வந்து எல்லா லைன்ஸையும் நம்ம 10th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்க மாதிரி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெமரைஸ் பண்ணி ஒப்பிக்க முடியாது, எழுதி பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வி ஆர் மெச்சூர்டு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த லைனோடைய தமிழ் மீனிங் தெரிஞ்சுட்டா அந்த லைனை எங்கே பார்த்தாலும் அதனுடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டக்கல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்ஸ்டக்கல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த அப்ஸ்டக்கல் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது, சானட்டு வந்து 116 அதில் இருக்குது, அந்த வேர்டில் வரும். ஸோ இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வேர்ட்ஸு, முக்கியமான லைன்ஸு, அந்த இதில் சானட்டில் வந்து முக்கியமான லைன் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்க முக்கியமான லைன்ஸோ அல்லது முக்கியமான வேர்ட்ஸாக இருக்கும், இம்பார்ட்டண்ட் வேர்டு, கொஞ்சம் லாங்காக இருக்கிற வேர்டு, ஒரு குறிப்பிட்ட மீனிங்கை குறிக்கக்கூடிய வேர்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து அதை ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா கூட நீங்கள் கொஸ்டின்ஸில் வந்து அந்த லைனை பார்க்கும்போது அந்த லைன் மொத்தத்துக்கும் அந்த லைனில் நமக்கு தெரியலை அப்படின்னா கூட ஜஸ்ட்டு அந்த ஒரு வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்க அந்த
ஆன்சர் என்ன, எந்த சானட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சானட் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் 8 சானட்டுக்குமே வந்து அந்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து சில பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எங்களுக்கு சரியாக புரியலை சார் அப்படின்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 8 சானட்டுக்குமே நான் வந்து ஒரிஜினல் லைன் வந்து என்ன ஸ்பேஸில் எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் எந்த சானட்டுக்கு வந்து எந்த வீடியோ பார்க்கணுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து, ஒருத்தரோட வீடியோ தான், பாரத் ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட வீடியோவிலேருந்து தான் இந்த போய்ட்ரி எல்லாமே, அதாவது குறிப்பாக சானட் வந்து வெல் எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சம்மரியை பொறுத்த வரைக்கும், சம்மரி படிக்கணுங்க சார். சானட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மரி படிக்க வேண்டியது இல்லை. சானட்டுக்கு சம்மரி படிக்க வேண்டியதில்லை. ஏன் சானட்டுக்கு சம்மரி படிக்க வேண்டியதில்லை அப்படின்னா, இப்போ ஒரு லாங் போயமாக இருக்குது, இப்போ ரேப் ஆஃப் த லாக் அந்த மாதிரி ஒரு போயமாக இருக்குது, அல்லது வந்து கேண்டம்பரி டேல்ஸ் அது மாதிரி ஒரு போயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போய்ட்ரி வந்து, இல்லை குப்லா கான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போய்ட்ரி எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சம்மரி படிச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு கதையை பேஸ் பண்ணியிருக்கும், கதையில் வரக்கூடிய முக்கியமான இடத்த பேஸ் பண்ணியிருக்கும். பட் சானட் அப்படிங்கிறது அது மாதிரி கிடையாது. ஒரு லவ் அண்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு தீம் கொண்டு எடுத்துக்கிட்டு வெறும் டெக்ஸ்ட் லைனாக தான் எழுதியிருப்பாங்க. ஒன்றோட ஒன்று வந்து ரொம்ப இன்டர்மீடியேட் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் சம்மரியை படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரிஜினல் லைனை படிச்சுட்டாலே நீங்கள் வந்து சம்மரி படித்ததுக்கு தான் சமம். ஸோ அதனால் சானட்டை பொறுத்த வரைக்கும் சம்மரி நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் அது மேலேயே வந்து முக்கியமான வேர்ட்ஸ், நம்ம 10th 11th படிக்கும் போதெல்லாம் எழுதுவோம் இல்லைங்களா, ஒரு லைனுக்கும் அதுக்கு மேலே தமிழ் மீனிங் எழுதுவோம்ல, அந்த மாதிரி தமிழ் மீனிங்கை மட்டும் வச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை பாருங்கள். ஒரு போய்ட்ரியை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, அடுத்து இன்னொரு தடவை திரும்பவும் அதே வீடியோவில் அதையே பாருங்கள். ஒரு 10 days கழித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒரு விஷயம் தோணும். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் பேங்க் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறப்ப, இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தெரியலையே, ஆனால் இந்த சானட் நம்ம படிச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட் வரும்போது திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதே சானட்டை வேறு ஒரு ஆங்கிளில் பாருங்கள். ஏன்னா அந்த சானட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க படிக்க வந்து உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்கும், புதுசாக வந்து இருக்கும். குறிப்பாக வந்து ஷேக்ஸ்பியரன் சானட்டுக்கு ஒரே ரைமிங் ஸ்கீம் தான். ஸோ அதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிங்க, சம்மரி படிக்க தேவையில்லை. அதுவும் குறிப்பாக ஷேக்ஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த 8 சானட்டுக்கு சம்மரி படிக்க வேண்டாம். போய்ட்ரி லைன்ஸு, ஒரிஜினல் லைன்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.